எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெனிஷ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தினா how to wash your face properly. எப்படி ஃபேஸை ப்ராப்பராக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது எந்தவித ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வாட்டரை வச்சு நார்மலாக எப்படி நம்ம ஃபேஸை ப்ராப்பராக வாஷ் பண்ணலாம். இது ஒரு பேசிக்கான விஷயம் தான். பட் இதில் நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் நான் கூட பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மிஸ்டேக்டெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், ஃபேஷன் ரிலேட்டட் இந்த மாதிரி நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், நம்ம பேசிக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் என்னென்னா கூல் டவுன் யுவர் ஃபேஸ். அதாவது நம்ம ஃபேஸோட ஸ்கின்னை கூல் டவுன் பண்ணணும். அது கூல் டவுன் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நம்ம நார்மலாக வாட்டர் எடுத்து ஃபேஸில் ஜஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி லைட்டாக தொளிச்சு விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீட் ரெடியூஸ் ஆகும். நம்ம டேரெக்டாக முகத்தை ஸ்க்ரப் பண்ணதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம தொளிச்சு விடுறதுனால நம்மளோட ஃபேஸோட ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம ஹீட், பாடியோட ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சினாலே என்ன ஆகும்னா இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த ஹீட்டை தணிச்சிட்டோம்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். அடுத்த டிப் என்னன்னா இது டிப்புன்னு சொல்கிறத விட நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா நம்ம ஃபேஸை நார்மலாக ஸ்க்ரப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நார்மலாக தேய்ச்சி கழுகும் போது மோஸ்ட்டாக நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பாமை டேரெக்டாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பாமை டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரஃப் ஆயிரும். அப்படி ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு ஏஜ்டான ஒரு பர்சனோட லுக் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் பாமை யூஸ் பண்ணாமல் உங்களோட அந்த ஃபிங்கர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மெதுவாக ரப் பண்ணுங்கள். மெதுவாக நீங்கள் மசாஜ் பண்ணுற மாதிரி மெதுவாக ரப் பண்ணுங்கள். அதுவே போதும். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு போனஸ் டிப் என்னென்னா நம்ம ஸ்கின்னை ரப் பண்ணும்போது லைட்டாக ரப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சர்க்குலர் மோஷன்லேயே ரப் பண்ணணும். எதுக்காக சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்படி சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம ரப் பண்ணக்கூடிய அந்த ஏரியாலெல்லாம் என்னென்னா பிளட் ஃப்ளோ அதிகமாக போகும். பிளட் ஃப்ளோ அதிகமாக போச்சுன்னா நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ஸ்லோவாக நீங்கள் ரப் பண்ணணும். அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் ரப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாகவும் எங்காகவும் இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு டிப் என்னென்னா நம்ம இப்போ ஃபேஸை மசாஜ் பண்ணுறோம் அப்படி தானே, இந்த ஃபேஸை மசாஜ் பண்ணி நம்ம ரப் பண்ணும்போது நம்மளோட ஐக்கு அண்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின்னை மட்டும் எக்காரணத்துக்கு மட்டும் நம்ம நார்மலான மற்ற ஏரியாஸை ரப் பண்ணுற மாதிரி ரப் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும், அந்த ஒரு ஏரியா ரொம்பவே லைட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம நார்மலான ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கின் பயங்கரமாக இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால பார்க்குறதுக்கு நிறைய பிரிங்கிள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணணும். இந்த மிடில் ஃபிங்கரை எதனால யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மிடில் ஃபிங்கரில் தான் அந்த ஒரு ப்ரெஷர் குறவாக இருக்கும். மற்ற ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த ப்ரெஷர் குறவாக இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் மெதுவாக மசாஜ் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால அதோட டர்ட்டும் எல்லாம் கிளியர் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் ஸ்கின்னும் இரிட்டேட் ஆகாது. ஸோ மொத்தமாக டோட்டல் ஃபேஸும் ஒரு கவர், டோட்டல் ஃபேஸோட எல்லா ஸ்கின்ஸையும் கவர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு டிப் என்னென்னா நம்மளோட கார்னர்ஸ், அதாவது ஃபேஸ் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இடுக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். எதனாலனா அந்த இடுக்குகளில் தான் அதிகமாக அழுக்கெல்லாம் தேங்கியிருக்கும். அந்த இடுக்குகள் என்னெல்லாம்னா அந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மூக்குக்கு ரெண்டு சைடு அந்த இடையில உள்ள சின்ன ஸ்பேசஸ் இருக்கலாம். இல்லைனா நம்மளோட இயர்ஸ், அந்த இயர்ஸோட எண்டாக இருக்கலாம். அண்ட் நம்ம சின்னுக்கு கீழே உள்ள ஏரியாஸ், இந்த சின்னுக்கு கீழே உள்ள ஏரியா நிறைய பேர் நம்ம சரியாக கவனிக்கிறதே இல்லை. நம்ம மேலே ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு கீழே நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். ஸோ அந்த இடத்தையும் ப்ராப்பராக பார்த்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்கள் யோசிப்பீங்க, எதுக்காக நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இவ்வளவுக்கு டைம் செலவு பண்ணணும் அப்படின்னு. நமக்கு இது பெரிய டைம்லாம் இருக்காது. நான் சொல்கிறதுனால இவ்வளோ லெங்க்த்தியாக இருக்கலாம், பட் பெரிய அளவில் டைம் எடுத்துக்காது. நீங்கள் ஸ்லோவாக நம்ம ஃபேஸ் எப்படி சொல்ல, ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணதில் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேஸை நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் நம்ம பராமரிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம எல்லா கார்னர்ஸ்லேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டோட்டலாக வாட்டரை வச்சு ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து ஒரு டவல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெதுவாக வந்து துடைக்கணும். அதாவது டவல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபேஸுக்கும் பாடிக்கும் செப்பரேட் டவல் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்லலைங்க, டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபேஸுக்கு செப்பரேட் டவலும் பாடிக்கு செப்பரேட் டவலும் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பாடிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டவல் எடுத்து நீங்கள் ஃபேஸுக்கு போட்டு தொடச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து போயிடுச்சுன்னா வந்து ஸ்கின் அதிகமாக டேமேஜ் ஆகும். ஸோ பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து செப்பரேட் ஒரு டவல் வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அப்படி நீங்கள் வந்து ஃபேஸை வந்து துடைக்கும் போதும் ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தொடங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணி அந்த ரஃப்பாக துடைக்கவே செய்யாதீங்க. சாஃப்டாக மெதுவாக ஒவ்வொரு இடங்களில் வச்சு எடுங்க. ஸோ அப்படி க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ரஃப் ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக க்ளோவாக மெயின்டைன் ஆகும். அண்ட் இவ்வளோ தாங்க இந்த ஃபேஸ் வாஷிங் ப்ராசஸ். பட் இது ஃபாலோ பண்ண பிறகும் நான் வந்து சம் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு எப்போலாம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு நாளைக்கு அதாவது பேசிக்காக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 2 times ஃபேஸை வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே, பிகாஸ் என்னென்னா வந்து நம்ம நைட்டு தூங்கும் போது பில்லோவில் வந்து உருண்டு பிறண்டு படுத்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேரில் உள்ள வந்து அந்த டேண்ட்ரஃப் அது எல்லாமே வந்து பில்லோவில் பட்டிருக்கும். ஸோ நம்ம திரும்பி படுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னில், நம்மளோட ஃபேஸ் ஸ்கின்லலாம் வந்து அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து ஏறி அதனால வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறது நல்லது. அண்ட் ரெண்டாவது எப்போ ஃபேஸை வாஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி. அது எதனாலனா வந்து இப்போ நீங்கள் மார்னிங் ஒர்க் எங்கேயாவது போயிட்டு வரீங்க, வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயாவது போயிட்டு வரீங்க. ஸோ அப்படி போயிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் வந்து அதிக அளவில் வெளியே உள்ள டர்ட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா அதுவே வந்து பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உருவாக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா தூங்குறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் ஒர்க்காக கிளியராக வந்து டைம் எடுத்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து பேசிக்காக வாஷ் பண்ண வேண்டிய டைம்ஸ். அண்ட் இது போக எக்ஸ்ட்ராவாக எப்போ வாஷ் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆவீங்க, இல்லைனா வந்து ஜிம்முக்கு போகிறேன், இல்லைனா வந்து எதாவது ரன்னிங் போனேன், ஜாகிங் பண்ணேன், இந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா வந்து அப்போது அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகி ஒரு கொஞ்சம் கேப் விடுங்க. அந்த ஸ்வெட் அப்படி பாடியில் ஃப்ளோவில் இருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஸ்வெட் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஆன பிறகு நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணனால நம்ம பாடியிலேருந்து வந்த தேவையில்லாத வெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, க்ளீன் ஆயிரும். ஸோ அதனால அந்த நம்ம பாடியிலேருந்து வந்த அந்த வெட்டினால வரக்கூடிய பாக்டீரியாஸாக இருக்கட்டும், ஸோ அதனால வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஃபைனலாக உள்ள ஹிண்ட் என்னென்னா வந்து உங்கள் ஃபேஸை வந்து எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எப்போவுமே, அதாவது நிறைய பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குது, எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காது. அதாவது கொஞ்சம் கூட கேப் விடாமல் உடனே வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா வந்து இப்போ வந்து அதிகமாக நீங்கள் இப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகுது. அப்படி தானே, நம்ம ஆயிலெலாம் கிளியர் ஆகி ஸ்கின் ட்ரை ஆகுது. அப்படி ஸ்கின் ட்ரை ஆனோன்னே அப்படி ரொம்ப நேரம் அந்த மாதிரி ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னே வந்து சென்ஸ் பண்ணும், என்னடா வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஆயில் கண்டென்ட் ரொம்பவே குறவாக இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு அதுவாகவே இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் செக்ரேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து அதிக அளவில் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா அதுவும் அதிக அளவில் அந்த ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால உங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் எந்தெந்த டைம் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு டேக்கு மேக்ஸிமம் ஒரு 4 times நீங்கள் வந்து வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபேஸை வாஷ் பண்ணாதீங்க. அண்ட் அவ்வளோதாங்க இன்னையோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நன்றி, வணக்கம். மேலும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் ஜெனிஷ்கர்.